ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு ஸோ கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே எத்தனை மணிப்பா? 10:30 ஆயிடுச்சு. எப்படி வீடியோ முடிக்கும் போது 11 ஆயிரும். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கடமையை வந்து தெளிவாக செய்யணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்பை ஃபஸ்ட்டு போட்டுறேன். ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா லினோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசானில் 5 இது ரைசான் 5. ஸோ வந்து 180 டிகிரி வந்து இதை வந்து இப்படி மடக்கி வச்சுக்கலாம். இந்த டிகிரி இப்படி இந்த இதை வந்து லேப்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெட்ஸ் டைப்பில் படிக்க வச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வந்து ரைசான் 5 8GB ரேமு 256 GB SSDயில் ஒரு தரமான ஒரு லேப்டாப்பு. உள்ளெல்லாம் பக்காவாக இருக்குது. மேலே தான் இந்த இடம் வந்து கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 14,500 தான். 14,500 சொன்னார்லப்பா ரைசான் 5. ஏன்னா வாங்கலாம் பாஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புதுசு எவ்வளோன்னு போடுறாது. லினோவா ரைசான் 5 கூட வந்துடும். இதுக்கு மாடல் நம்பர் ஏதாவது கொடுத்துருப்பானுங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குற விலை 14,500 14,500. ஸோ நல்ல ரேட்டாக தான் தெரியுது. வாங்குறது வாங்காது உங்களோட விருப்பம். நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த லேப்டாப் வந்து நம்ம ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டோன்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை பேசலை, நான் வந்து இந்த லேப்டாப் கொடுத்தவரை பேசினேன். அவரும் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கோவப்பட்டு எனக்கு வந்து 10,000 ரூபா கொடுங்கன்ட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு 15,000 ரூபா சொல்லியிருந்தார். நான் வந்து அதில் வீடியோ நேற்று முந்தானாலும் போட்டோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன். இதெல்லாம் ஒரு 15,000 ரூபா போட்டு நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. அவர் வந்து வருத்தப்பட்டு ஸோ 10,000 ரூபா கொடுக்குங்க பாய், நீங்கள் போட்டு விடுங்க பாய் என்றார். இதில் வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு அவன் வேறு காலை காணோம். இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள். i5 இது i5ல வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இது 10,000 ரூபாய்க்கே தரேன்றாப்ல. பேட்ரி பேக்கப்லாம் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி வந்து சார்ஜரும் இருக்குது, ஒரிஜினல் சார்ஜர். சரியா? ஆனால் இதுலேருந்து என்னன்னா நம்ம வீடியோவை வந்து பெரும்பாலும் வந்து எல்லோரும் நான் நினச்சிட்டு இருக்கேன் யாரும் பார்க்குறது இல்லை போல இருக்கே அப்படின்னு. ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட எதிர்வினையை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பை கூட பார்க்கலாம். இந்த லேப்டாப்பை அவர் வந்து வீடியோ பார்க்குறவரான்னு எனக்கு தெரியாது. இதை பார்த்துட்டு உடனே மறுநாள் வந்து 10,000 ரூபா கொடுங்கன்ட்டார். அவர் பஜார்காரர். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை பற்றி கூட நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். கரண்ட்டை பற்றி கூட ஒன்று சொல்லலடா, இந்த மாதிரி சங்கத்தில் வந்து வசூல் பண்ண வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே அவனுங்களும் கோவப்பட்டு வசூல் பண்ண வரல. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் லாபம் இல்லை, ஒட்டுமொத்த 1,500 கடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு 500 லாபம். சரியா? அது வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறத வச்சே லாபம். அது வந்து என்ன சொல்கிறதுன்னு புரியல. சரி, ஓகே, நம்ம இதை பற்றி பேசுவோம். இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ஏர். ஸோ இதோட i5 கான்ஃபிகரேஷன் 2011 மாடல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜரும் இருக்குது. சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு அவர் இறங்கி வந்திருக்காரு. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஃபோன் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். சரியா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன பொருள் இருக்கும், நத்திங்னு சொல்லிட்டு வரும். ஏர்பட்ஸ் வந்து புதுசு. இது செகண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவர் கஸ்டமர் இருக்கிறனால அப்படி சொன்னேன். ஏன்னா அவர்கிட்டயே நம்ம வாங்கி அவர்கிட்டயே வீடியோ போடும்போது நம்ம பழசுன்னு சொன்னால் தான் அவர் விலை கம்மி பண்ணி கொடுப்பாரு. ஆனால் உண்மையிலே இது வந்து புதுசு. இது அவர் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறது தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் தாறுமாறாக இருக்கும். 12,000 ரூபா இருக்குங்க. ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. 12,000 ரூபா இருக்குது. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு கொடுக்க போகிறேன்? வெறும் 2,700 கொடுக்குறேன். 2,700 2,700 தரேன். நத்திங் ஒரிஜினல் பிராண்ட். இது நத்திங் மொபைல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு மாடல் ரிலீஸ் பண்ண போகிறான். எனக்கு தெரிஞ்சு OnePlusலாம் காலி ஆயிரும் போல இருக்கு. நத்திங் போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா வைங்களேன், OnePlusஸே காலி பண்ணிடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு மாடல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அவங்க ஒவ்வொரு மாடலும் அதோட இதுதான் இதுவும். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 2,700 தரேன். ஒருத்தர் வேறு இதில் கால் பண்ணுறாரு. நம்ம பாட்டுக்கு பேசணுன்னா கட் ஆயிரும். இது போக்கோ F4 வந்து ஒருத்தர் வாங்கிட்டார். சரியா? ஏன்னா தம்பி வந்து வேறு மொபைல் போட்டு கடைசியில் அது கிடைக்காம இது வாங்கிட்டாப்புல.
ஸோ அது நாளைக்கு அவருக்கு போட்டு விடணும் பார்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஜெட் ஃப்ளிப் 4. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கிட்டாருங்க, லெதர் பவுச்சோடு இருந்துச்சு. இது கூட ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஸோ வாங்கினதை பற்றி நம்ம என்னத்தை விரிவாக பேசிக்கிட்டு சரியா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ சைடு, லைட்டாக இல்லை எல்லோ சைடு அதிகமாக இருக்குது. வாங்கிட்டார். வாங்கினதை பற்றி நம்ம பேசி அவர் வாங்கினவரையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது நிறைய பேர் கேட்டாங்க, அவர் மட்டும் கேட்கல, அவர் முந்திக்கிட்டார் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கூட 2 பேர் ஃபோன் பண்ணி இருக்கான்னு கேட்டாங்க, இல்லைன்ட்டேன். மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ரேட் வந்து 27,500 நான் 27 ரூபான்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் உண்மை. உண்மையிலே 27,500 அவர் ஹோல்சேல் ரேட்டு சொன்னார். இப்போ அப்படி இப்படி கம்மி பண்ணி எனக்கு 27க்கு தராரு. நான் உங்களுக்கு 27,500க்கு தரேன். 27,500 புதுசு. வாங்கி 4 நாள் கூட அவளை விற்கிறது சரியா. அதனால இந்த மொபைல் புதுசு, கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு. புதுசுன்றனால 4 நாள் தான் ஆச்சு வாங்கி. பில்லுலாம் இருக்கு, இதுக்கு பில்லு இருக்குன்னு நினைக்கிறேன். பில்லையே அதை சேர்த்து அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கையில் க்ளீன் பண்ணி வைப்பா. இதுக்குள்ளே வச்சிரு, இதுக்குள்ளே வச்சிரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S23 அல்ட்ரா 63,000 ரூபா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்கிறதா தான் சொன்னார் அவர். வாரண்டி ஒரே ஒரு நிமிஷம் மீரா இருக்காப்லையா போயிட்டாப்லையா பாரு, போயிட்டாங்களா? சரி ஓகே, போயிட்டாங்கன்னா விட்டுரு. இது வந்து வாரண்டி இருக்கதா சொன்னார், 1 மாதம் வாரண்டி இருக்கதா சொன்னார். சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 5G மொபைல். ஸோ 1/10/1/20 வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கு, 63,000 ரூபா. ஸோ இந்த ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா தான் பயங்கரமாக இருக்கும். சாம்சங்னாலே ஒரு தனி ஒரு இது. ஸோ அவங்களோட அந்த பிராண்ட் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே வந்து மாடல் ரிலீஸ் பண்ணி, இப்போ ஒவ்வொரு பிராண்டு எதுக்காக மாடல் அடுத்தடுத்த மாடல் ரிலீஸ் பண்ணுறான்னா அவனோட பேரை நிலைநாட்டுறதுக்கு தான். ஏன்னா அடுத்தடுத்த மாடல் வரும்போது மக்கள் வந்து அதுலேயே போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோனை பயன்படுத்துகிறதே இல்லை, மாறிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுவான், சில பேர் 6 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றுவான், சில பேர் வந்து வாங்கி 10 நாளில் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு ஃபோனை மாற்றுவாங்க. சில பேர் அதுக்கு தான் செகண்ட்ஸாக வாங்கி வாங்கி மாற்றிக்கிறது. செகண்ட்ஸாக வாங்கி மாற்றும் போது என்ன ஆகுது, நஷ்டம் ஆகாது. என்னன்னா வந்து ஒரு இப்போ நான்லாம் வந்து அப்படி கிடையாது. நான்லாம் வந்து ஒரு மொபைல் வாங்கினா கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபோன் உடஞ்சி ரிப்பேர் ஆகி தூக்கி போடுற நிலைமை வரும்போது தான் நான் மாற்றுவேன். அப்படியே போட்டாலும் கம்மியாக விற்று விட்ருவோம். ஆனாலும் வந்து அது நமக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கான்டாக்ட் இருக்குது, நம்மளோட எல்லாமே இருக்குது. ஸோ அடிக்கடி இதை அதுலேருந்து இதில் மாற்ற, இதுலேருந்து அதில் மாற்றுறது எனக்கு பிடிக்காது சார், நம்மளோட கேரக்டர் இது. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சாம்சங் S23 அல்ட்ரா 63,000 ரூபா, 12GB RAM, 256, இன்னும் 1 மாதம் வாரண்டி இருக்குது. இந்த மொபைல் வந்து ஒரு தம்பி வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக அனுப்பி விட்டது தான், நம்ம இல்லைன்னு சொல்ல. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 27,000 ரூபா இதோட விலை. பாக்ஸு இங்கே பார்த்துக்கோங்க, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஒரு தரமான மொபைலு, IQ9 இது. ஸோ IQ9 இது விலை எதுவும் கம்மி பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் கம்மி பண்ண கேட்டார், 26வது போடுங்கன்னு. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது கொடுக்குறதே கம்மி தான். எப்பா எவ்வளோ இருக்குது பாருப்பா, IQ11 எவ்வளோ இருக்குது பாரு, ஆன்லைனில் எவ்வளோ இருக்குது பாரு, 256GB 8/256 எவ்வளோ இருக்கு பாரு பாரு. IQ11 பாரு. அடுத்தது 9 நான் பார்க்குறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா IQ9 இது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 18,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். உங்களுக்கு 8/128 தான். பட் ஆனால் அந்த ஒரிஜினல் சார்ஜரு வாரண்டி முடிஞ்சிருச்சு. ஒரிஜினல் சார்ஜரு பில்லு கூட வச்சுருக்காரு, இன்னும் பில்லை கூட சேஃப்டியாக வச்சுருக்காப்புல. IQ9 IQ11 வந்து உங்களுக்கு எவ்வளோ சொன்னோன்னா எவ்வளோப்பா சொன்னோம், 27,000 ரூபாயா? ஆமாம், 27,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா IQ9.
இப்போ இது எவ்வளோ ஒரு மார்க்கெட் ரேட் இருக்கு பாரு. IQ9 IQ11 எவ்வளோ இருக்கு? IQ11 போட்டா வர மாட்டேங்குது. IQ இதுல என்னப்பா போட்டிருக்கான்? IQ11 தான்ப்பா போட்டிருக்கான். IQ11 5G நால டைப் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆனா அதுல IQ வேற எதுவும் ஏன் போனீங்க இந்த இருக்கா பாருமே. IQ11னா அது ஒரு மாடல் தானே அது. IQ11 மேலே டைப் பண்ணிருக்கேன் பாருங்க. IQ11 5G னு. ஆனா இதுல வேற எதுவும் மொபைல் வருது. IQ Neo 11 அது. ஐயோ நமக்கே ஒன்றும் புரியலையே. IQ11 தான் போட்டுருக்கு. IQ11 பிரைஸ்ன்னு கொடுப்பான், வேற எதுவும் போடாது. இது கூகுள்ல போட்டு பாக்குறேன். அது கூகுளில் தான் போடணும். நீ எதில் போய் போட்ட? ஃப்ளிப்கார்ட்டில் அவன் ஒரு மனுஷனாப்பா. நீ என்னப்பா நீ கூகுளில் போய் போடு. Vivo V21e Vivo V21e வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபா தரேன். 5G மொபைலு, பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 8128 சரிங்களா. இது வந்து இப்போ மொபைல் எடுத்துட்டு காமிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. IQ11 எவ்வளோ இருக்குது? 8128ஆ? 8256. ஆமாம் கரெக்ட். இது 8256 தான். 33 ரூபா ஆன்லைனில் இருக்கு. அவர் 27 ரூபா தரேன்றாரு. சரி ஓகே. இது யாரு இது? இது என்னது? இதெல்லாம் வெறும் டப்பா தூக்கி வச்சிருக்கீங்க. மோட்டோ G72 7,000 ரூபா தான் இது விலை. நிறைய பேர் 6,800 ரூபாய்க்கு கூட ஒருத்தர் கேட்டாரு. கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கே வந்து ஆர்லிஸ் கொடு. ஆர்லிஸ் கொடு தம்பி. ஆர்லிஸ் கொடுப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G72. ஸோ இதோட விலை 7,000 ரூபா தான். 6128 5G தானே இது. ஃபைவ் ஜி தானேப்பா இது. 5G கிடையாது, 4G தான் இது.